சினிமா பட டயலாக்கு இந்த நேரத்தில் இந்த மனோஜை பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வந்து இப்பெல்லாம் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாயா அப்படின்றது ஒரு டயலாக் இருக்கும். இப்போ இது ரெண்டு டைப்பாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று வீதியில் வச்சு விரட்டி விரட்டி அவுத்து அடிக்கிறதுன்னு பேர். அது எவ்வளோ நாள் வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு டீமே வேலை செஞ்சு நான் கூட நினச்சி என்ன நம்மளாம் கூப்பிட மாட்டுறாங்கன்னு. அப்போ தான் தெரியுது இது வேறு சண்டைன்னு. இந்த சண்டைக்குள்ளே நீங்களாம் கிடையாது, அதெல்லாம் நாங்களே அந்த வீதியில் பார்த்துக்கிறோம். அப்புறம் இந்த கொள்கை சண்டையில் விளக்கம் தரணும்ல, அதுக்கு தத்துவார்த்த ரீதியாக ஒரு களம் இருக்குது. அந்த களத்தில் நீங்களாம் வாங்கினேன் அப்படின்றப்ப தான் தெரிஞ்சு இந்த சம்பவத்தையே ரெண்டாக பிரித்து சம்பவம் செய்கிறாங்கன்னு. இன்றைக்கு சீமான் என்கிற அந்த நபரை கழுத்தை மடித்து வச்சு இடுப்பை ஒடிக்கிற ஒரு பெரிய வேலையை இந்த மாநாட்டின் மூலம் செய்திருக்கக்கூடிய தோழர்களை நான் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். பிராமண கடப்பாறை, இந்த பிராமண கடப்பாறை மூலம் எந்த பிராமண கடப்பாறைன்னு எனக்கு தெரிஞ்சாகும். ஏன்னா அவங்களுக்குள்ளே வடகலை தென்கலன்றான், அவங்களே கடப்பாறை எடுத்து அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். இன்னொரு பக்கம் வடமால் வாத்திமால் புராண பிராமணர்கள்னு இருக்கிறாங்க. இதுக்கு பக்கம் இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அர்ச்சர்கள், பூசாரிகள், குருக்கள், பட்டாச்சாரியர்கள் என்று இன்னொரு தரப்பில் இருக்கிறான். அந்தனர் பெயர் வச்சுட்டு இருக்கிறான். இவனை கேட்டா அவன் வந்தேறின்றான், அவனை கேட்டா இவன் இந்த 4 வர்ணத்துக்குட்படாத இங்க இருக்கக்கூடிய ஆனா எங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியவன்னு சொல்றான். இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது கும்பகோணத்துக்காரன்றதால எனக்கு இது கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா எங்களுக்கு வீட்டை சுற்றி வெறும் அக்ரஹாரம் தான், எங்கே போனாலும் ஒரு அக்ரஹாரம் இருக்கும். அதனால இவங்களுடைய பாம்பின் கால் பாம்பறிகிற மாதிரி இவங்க அனைத்தும் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்த சமாச்சாரம். மகாராஜபுரம், திப்புராஜபுரம், சித்தன்வாலூர் இந்த மாதிரி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில ஐயர் வீட்டில் இந்த ஐயருங்க உள்ளே போக மாட்டாங்க, திண்ணையில தான் இருப்பாங்க. எனக்கு இது என்னன்னு தெரியாது, ரொம்ப நாளுக்கு தான் தெரியும். இந்த திண்ணையில் பெரிய பெரிய திண்ணையாக இருக்கும், சாஞ்சி உட்கார மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பல தட்டோடு வச்சுருப்பாங்க, பூ வச்சுருப்பாங்க. இந்த ஐயருங்களை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. என்னையா அதுன்னு ரொம்ப நாள் கழித்து கேட்டால் அப்போ தான் தெரியுது, இந்த கை வரைக்கும் இருக்கக்கூடியது ஐயரு கை, இந்த கைக்கு இருந்தாட இருக்க உடம்பு பறையர் உடம்புன்னாங்க. இது எப்படா ஐயருக்குள்ள பறையர் கை, பறையர் உடம்பு, ஐயரு கைன்னு எனக்கு அப்ப விளக்கமா கேட்கிறப்போ தான் தெரியுது. இவர்கள்லாம் ஸ்மாத்வ பார்ப்பனர்கள். வடமால் வாத்திமால்லாம் வடக்கேந்து வந்த பார்ப்பனர்கள். இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களை ஏத்துக்கூடாது. இப்ப நீ எந்த பார்ப்பன கடப்பாறை எடுத்துட்டு வரேன்னு எங்களுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா நாங்க அது சம்பந்தமா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கும். நீ எடுத்துட்டு வர்றது RSS கடப்பாறை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நீ எடுத்துட்டு வர்றது இந்துத்துவ சனாதன சங் பரிவார கடப்பாறை என்பது எங்களுக்கு தெரியும். நீ எடுத்துட்டு வருவது காவி பயங்கரவாத கடப்பாறை என்பது எங்களுக்கு தெரியும். இங்க எங்களோட இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் காலத்தில் குன்றக்குடி அடிகளாக இருந்ததை போல இன்றைக்கும் எங்களோடு இந்துக்களாக இருப்பவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். நீ எடுத்துட்டு வர பார்ப்பன கடப்பாறை என்பது இது 4 வருணத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கிறது, மனு சட்டத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது, சனாதனத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வை வகுத்தளித்து தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் மனிதன் கீழாக நடத்தக்கூடிய தீண்டாமை சாதி என்கிற அடிப்படையில் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு கடப்பாறையை எடுத்து வருகிறாரே, ஆனால் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது பெரியார் மண், இது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் எங்களுக்காக உருவாக்கி வைத்த இரும்பு எஃகு கோட்டை. இது திராவிட கோட்டை. இந்த திராவிட கோட்டை என்பது எங்களை படிக்க வைத்தது, தலைநிமிர செய்தது. கோமணம் கட்டிக்கிட்டு இருந்த எனக்கு, அக்கல்ல துண்ட வைத்திருந்த எனக்கு, தோளிலே துண்டு போடுவதற்கு உரிமை வாங்கி தந்த ஒரு திராவிட சித்தாந்தம் பெரியாரிய சித்தாந்தம். தெருவிலே நடக்க முடியாது,
குளத்திலே குளிக்க முடியாது, சைக்கிளிலே போக முடியாது, மனிதனுக்கு மனிதன் சமமாக இருக்க முடியாது என்கிற நிலையில் அந்த சாதிய வேறுபாட்டை, தீண்டாமையை தீயிட்டு கொளுத்து சொன்ன அந்த தந்தை பெரியாரின் கோட்டையடா. அந்த கோட்டைக்குள்ள உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? சாதாரண ஒண்ணும் தெரியாத பிஞ்சு பிள்ளைகளை கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து அதுங்களுக்கு எதையுமே தெரியாம இந்த ரோபோலாம் இப்போ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ரோபோ என்னத்தை உள்ள மெமரியில் சிப்பில் வச்சிருக்கானோ அதை கேட்டுக்கிட்டு அதை மட்டும் தான் செய்யும். இந்த மெமரியில் ஏற்றாத எது அதுக்கு தெரியாது, அப்படியே நிற்கும். இப்போ சமீபத்தில் இருந்த ரோபோ கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கமாண்டிங் கொடுக்குறப்ப ஒரு கமாண்டிங்கை பற்றி மெமரியில் இல்லை, பொத்து கீழே விழுந்து உருண்டுக்கிட்டு கிடக்குது. அப்போதான் அது என்னன்னே தெரியல. அது மாதிரி உன் பின்னாடி முக்காடு போட்ட புர்கா போட்ட 4 பிள்ளைகளையும் அல்லது வேறு சில தம்பிகளையும் அழைத்து வந்து மெமரி சிப்பில் வைக்கிற மாதிரி கொஞ்சோன்னு வச்சு விட்டுட்டு பெரியாரை பற்றியோ இந்த தீண்டாமை பற்றியோ சனாதனத்தை பற்றியோ இந்த ஆண்டான் அடிமைத்தனத்தை பற்றியோ அல்லது 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை பற்றியோ அல்லது சேரி என்கிற சிறைச்சாலையிலே வாழக்கூடிய எங்களை பற்றியான வரலாற்றை பற்றியோ எதுவும் தெரியாமல், எந்த புரிதலும் இல்லாமல், எந்த அரசியல் அறிவும் இல்லாமல், அதற்கான எந்த தெளிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அது எங்க வீட்டு பிள்ளைங்க, எங்களுக்கு தெரியும். அப்படிதான் உங்களோட இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா எங்களுக்கு தரந்தாழ்ந்து பேசுறது, அக்கா கூட சொல்லிட்டு போனாங்க, தரந்தாழ்ந்து பேசுறது எங்களுக்கு தரத்தோடு நியாயத்தோட நீதியோட நேர்மையோட ஆய்ந்து தோய்ந்து அறிந்து எங்களுக்கு முன்னோர்கள் காட்டிருக்கக்கூடிய வழியில் நின்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு பேச தெரியாது. ஆனா பார்ப்பன கடப்பாறை கொண்டு வந்த பார்ப்பன 4 வர்ணத்தை கொண்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டான் அடிமை தர்மத்தை சொல்லுது. நீங்க யாரை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? ராமன் எங்க பிறந்தான்? ராமனுக்கு இந்த மண்ணில் என்ன வேலை? ராமன் யார்? ராமன் சத்திரிய குலத்தை சொல்றான். அப்ப சத்திரிய குலத்தை சேர்ந்தவன் மன்னனாக முடியும்னா பார்ப்பான் மன்னனாக முடியாது. ஆக இங்க இருக்கக்கூடிய சத்திரிய குலத்து மன்னர்களை மோத விட்டதாக நீ சொல்கிறாய் என்று சொன்னால் அந்த சரித்திரத்தில் கூட பார்ப்பான் பின்னிருந்து வேலை செய்கிறான். அதைத்தான் ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய கேடுகட்ட அறிவற்ற முட்டாள்களை வைத்து அன்றைக்கும் செய்தான், இன்றைக்கும் செய்கிறான். அந்த கடப்பாறை எல்லாம் அங்க ஆண்டாண்டு காலமா 2000 வருஷமா முறிச்சு போட்டுக்கிட்டே வந்திருக்கோம். சத்தியமூர்த்தி என்கிற கடப்பாறை தமிழ்நாட்டில் முறித்து போடப்பட்டது 1936 8 ராஜாஜி என்கிற கடப்பாறை முறித்து போடப்பட்டது. யார்? அந்த கடப்பாறை முறித்து போட்டவர் தந்தை பெரியார் திராவிடம். சத்தியமூர்த்தி என்கிற கடப்பாறை என்ன செய்தது? கல்விக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கமிஷனுக்கு எதிராக பேசக்கூடிய பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்டிருந்தார். சைமன் கமிஷன் என்று சொல்லப்படுகிற பட்டியலிட மக்களுக்காக ஏன் இவர்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களே என்பதற்காக ஆய்வு செய்யப்படுவதற்காக வருகின்ற சைமன் கமிஷனை எதிர்த்த சத்தியமூர்த்தியை தந்தை பெரியார் என்கிற மாபெரும் தத்துவம், மாபெரும் கருத்தியல், மாபெரும் வரலாற்று நாயகனால் உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த 2 கடப்பாரை விட நீ பெரிய கடப்பாரெல்லாம் கிடையாது. நாங்க மெயின் பிக்சரே பார்த்துட்டோம், டைரக்டா மெயின் பிக்சரே பார்த்துட்டோம். அதுக்கு பதிலாக காமராஜரை கொண்டு உட்கார்ந்து காமராஜர் வழியா என்ன செய்யுமோ அதை செஞ்சோம். இந்த வரலாற்று அரசியலை பின்னாடி திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா வரலாறு தெரியாது, வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் நாம் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக நம்முடைய இளைஞர்களுக்கு தலைமுறைகளுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கு ஒன்றோடு ஒன்று மோத விடுகிற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். நாடாரையும் தேவரையும் முக்குளத்தோரையும் அல்லது இன்னும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ளேயே மோதலை உருவாக்கி ஒரு அரசியல் ஆதாயம் செய்கிற அரசியல் இந்துத்துவ சங் பரிவார RSS கும்பல் என்ன செய்கிறதோ அதையே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசி வரக்கூடிய ஒரு ஈன பிழைப்பை பிழைக்கக்கூடிய குமரம்ப சொல்றது பண்ணா பிள்ளைக்கா பையன், பிள்ளைக்கா பையனா பொடி பையன்னு பேர். மெட்ராஸ் மாநில குமரன் தான் சொல்ல பிள்ளைக்கா பையன்.
இந்த புள்ளக்கா பையனுக்கெல்லாம் நம்ம மாநாடு போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாநாட்டின் வழியாக எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் தகவல் சொல்ல வேண்டிய அவசியமும் தேவை இருக்கிறது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த சங்கரமடம் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கு. இந்த சங்கரமடத்துக்கு வந்திருக்கான ஆந்திராவிலேருந்து வந்தக்கூடிய தெலுங்கு பார்ப்பனர் மடாதிபதியா உட்கார்ந்துருக்கான, அதை உன்னால கேட்க முடிஞ்சா? நீ தமிழ் தமிழ் என்று பேசுற தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் மக்கள், தமிழ்நாடு, இது என் தேசம். நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், எங்க முன்னோர்கள் விட்டுட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கூடிய காஞ்சி சங்கராச்சாரி மடத்துல ஒரு தெலுங்கு பார்ப்பனர் வந்து மடாதிபதியா உட்கார்ந்துருக்கான, இதோ வந்தேரிகள் என்று சொல்லி, எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டி அருந்ததிய மக்களை வந்தேரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஈன அரசியல் பேசக்கூடிய உன்னால் சங்கரமடத்தை எதிர்த்து, தெலுங்கு பார்ப்பனை எதிர்த்து போராடுவதற்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, துப்பு இருக்கா, துணிவு இருக்கா? இல்ல. அவ்வளவுதான். இன்னும் சொல்றேன், ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு யாரு மணியாட்டி பூசை செஞ்சிட்டு இருக்கா? வடக்கத்தி பார்ப்பனர்கள். அங்க போய் உங்களால இங்க இருக்கக்கூடிய சொன்ன இவர்களுக்காக அந்த கடப்பாறை வேலை செய்யுமா? உன் கடப்பாறை என்ன? சட்டம் இல்லாம ஒரு பாப்பா போயிட்டு இருக்கானே, அந்த பாப்பானுக்காவது உன் கடப்பாறை வேலை செய்யுமா? ஆனால் தந்தை பெரியார் சொன்னார், எனக்கு பார்ப்பனை விட பார்ப்பனியம் தான் எதிரி என்பதை சுட்டிக்காட்டி இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை எங்கள் மக்களுக்கு, எங்களுடைய தலைமுறைகளுக்கு இது தவறான சித்தாந்தம், இது மனிதனுக்கு மனிதனை இழிவாக நடத்தக்கூடிய சித்தாந்தம் என்று போதித்த அந்த போதனைகளை இந்த மண்ணில் அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவனை உருவாக்க முடியும், நடத்த முடியும், வழிநடத்த முடியும் என்று எங்கோ இருந்து கனவு கண்டு கொண்டிருந்தால் அது நிற்காது. அது ஒருபோது விட மாட்டோம். அதை முறியடிப்பதற்குத்தான் இந்த அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த அரங்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். என் இனமான உறவுகளே, நண்பர்களே, தோழர்களே, ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க, ரொம்ப டேஞ்சரான. ஏன்னா மூளை செலவு செய்யப்பட்டு காயடிக்கப்பட்டவர்கள் மாதிரி. இந்த ஆடு மாடு வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா காயடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது. நாம் தமிழர் கட்சியில் போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சியுமே போகிறதா பார்த்தீங்கன்னா போக மாட்டான். அப்படியே ஐசோலேட்டடா நிற்கிறான், எங்கேயுமே போக மாட்டான். அவன் ரெண்டு விஷயத்தை திணிச்சு அனுப்புறான். ஒன்று, திராவிடம் பெரியார் என்பதை எதிர்ப்பாக திணித்தனுப்பி அனுப்புகிறான். இங்க தமிழ்நாடு முழுவதும் பெரியாரை மறுக்கிற, திராவிடத்தை மறுக்கிற இயக்கங்களே இல்லை. அப்படி இருக்கிற இயக்கங்கள் ஒன்று RSS சங்பாரிவார் கும்பல், அடுத்தது நீ ஒன்றுதான். அப்ப ஒன்ன மாதிரி இருக்கிறவன் இப்படி உருவாக்கப்படுகிற அந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் தனித்து விடுபடக்கூடியதாக இருக்கிறது, அனாதைகளாக இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு நாம் கவலை கொள்கிறோம். உடனடியாக அதுபோன்று நம்முடைய பிள்ளைகள், இந்த பிள்ளை பிடிக்கிறவன் பின்னாடி போய் மயங்கி அவனுடைய பேச்சில் மயங்கிட வேண்டாம் என்பதை சொல்லுவதற்குத்தான் நம்முடைய அரசியலை பேச வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. அதற்காக முன்னெடுக்கக்கூடிய இந்த தலைவர்களை, இந்த இயக்கத்தை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த மாநாடு ஏதோ ஒரு நிலையில் மட்டும் நின்று விடாது. இனி ஒவ்வொரு மூளை முடுக்கும், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இயக்கமும் இவர்களை தோலுரிப்பதற்காக, அவருடைய முதுகெலும்பை ஒடிப்பதற்கு, வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பதற்கு நாம் தயாராக அணியமாக வேண்டும் என்பதற்கான அறைகூலாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. இந்த மாநாடு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய தோழர்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.